நல்ல சமாரியன் ஓமை. ஏசப்பா தன்னை சுத்தி உள்ள எல்லாருக்கும் ஒரு கதை ஒன்று சொன்னாங்க. அது என்னன்னா, ஒரு மனிதன் எருசலேம்ல இருந்து எரிகோவை நோக்கி புறப்பட்டான். போகும் வழியில திருடங்க கிட்ட மாட்டிக்கிட்டான். அவங்க அவனை அடி அடின்னு அடிச்சு அவன்கிட்ட உள்ள ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அவனை போற வழியில சாக கிடக்க விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த வழியா ஆசாரின் ஒருத்தர் வந்தாரு. ஆனா அடிபட்டு கிடந்தவனை கண்டுக்காமையே போயிட்டாரு. அந்த வழியா ஒரு லேவியனும் வந்தாரு. ஆனாலும் உதவி செய்யாமையே கடந்து போயிட்டாரு. ஆனா மூணாவதா சமாரியன் ஒருத்தர் வந்தாரு. அடிபட்டு கிடந்த மனிதனுக்கு மருந்து போட்டு விட்டாரு. அப்புறம் தன்னுடைய கழுதை மேல ஏத்திக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாரு. ஹாஸ்பிட்டல்ல உள்ள டாக்டருக்கு இவருக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் கொடுக்கறேன்னு பணமும் கட்டினாரு. ஏசப்பா தன்னை சுத்தி உள்ளவங்கிட்ட இந்த கதையில உள்ள சமாரியனை போல நாமளும் இருக்கணும்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாமளும் ஆசாரியன் லேவியனை போல உதவி செய்யாம கடந்து போகாம, யாருக்கு என்ன உதவி தேவைப்படுதோ அவங்களுக்கு கட்டாயம் உதவி செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். நிச்சயமா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு ஸ்டோரியில உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.